Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ரவுண்ட் மிரர், ஒரிஜினல் கிளாஸ் மிரர் எடுத்திருக்கேன். இந்த மிரர் 1 ரூபி காயின் சைஸ் அளவுக்கு இருந்துச்சு. இதை எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மிரருடைய பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ கொடுத்துக்கோங்க. மிரர் ஃபுல்லும் நம்ம க்ளூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொஞ்சம் ட்ரையாக விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற டிசைன் இந்த மாதிரி டிசைன். நெக் டிசைன் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ரவுண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராயிங்கில் இருக்குது பாருங்கள். அந்த இதெல்லாம் மிரர். இப்போ இந்த வளைவாக இருக்கிறது எல்லாமே ப்ளவுஸோடைய நெக்லைன் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ள நெக் டிசைனுக்கு தான் நம்ம மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டயக்ராமில் சர்க்கிள் டிசைனாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே மிரர் ஒர்க். அது எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த மிரர் எல்லாமே பேஸ்ட் பண்ணி ட்ரையாக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே மிரர் நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஆரி எம்ப்ராய்டரி எப்படி மிரர் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மிரருக்கு நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிடுறேன். ஏன்னா நம்ம அந்த கரெக்டான மார்க்கிங்கில் நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மிரர் ஒர்க்கு இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணுறது ஒரு 5 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அந்த மிரர் சர்க்கிளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சில்க் த்ரெட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிடணும். செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் நெக்ஸ்ட் பாயிண்டில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் செயின். இப்படி எல்லா பாயிண்ட்ஸுக்கும் கரெக்டாக என்ன செஞ்சுக்கிட்டே வாங்க, லாங் செயின் ஸ்மால் செயின் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஹோலில் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கோங்க, லாங் செயின் கரெக்டாக மிரர் பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் செயின். இதே மாதிரி செகண்ட் ரோ என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி சேம் ஹோலில் இப்போ எடுத்துட வேண்டாம். செகண்ட் ஹோலில், அதுக்கப்புறம் தேர்ட் ஹோலில் லாங் செயின் ஸ்மால் செயின், லாங் செயின் ஸ்மால் செயின். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம இப்போ ஃபஸ்ட் ரோ முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ரோ, அதுக்கப்புறம் அப்படியே தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, இப்படி நம்ம என்ன செய்யணும், இந்த மிரரை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த சில்க் த்ரெட் மிரருக்கு மேலாப்பில் என்ன செய்யும், அந்த த்ரெட் கவர்ட் ஆகி மிரருக்கு மேலே நமக்கு ஸ்டிச் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மிரரை என்ன செஞ்சுக்கிட்டோம், சில்க் த்ரெட் கவர்ட் ஆயிரும். மிரர் சர்க்கிள் பக்கமே நம்ம ஸ்டிச் எடுத்துக்கிடணும். அதுக்கு தள்ளி நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், ஸ்டிச் எடுத்துடாதீங்க. நம்ம மிரர் பக்கம் எடுத்தால் தான் நமக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிடணும், ஃபுல்லும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். கரெக்டாக அந்த ஃபார்மேஷன் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு, ரவுண்ட் மிரர் அப்படிங்கிறனால ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ ஃபைனலாக நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கிடணும். எண்டு நாட் எப்பயுமே மேலாப்பில் இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த எண்டு நாட் போடுறதும் எப்படி போடணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள், மிரர் சர்க்கிள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த சாரீ ஃபுல்லுமே லைட் க்ரீனாக சில்வர் ஜரியாக இருந்தனால நான் இப்போ பீட் ஒர்க்கும் சில்வராகவே நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணுற இந்த பீட்ஸ் சில்வர் கிளாஸ் பீட்ஸ், நல்ல ரெயின்போ ஷேட் கலர்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அந்த பீடை தான் நான் இப்போ
யூஸ் பண்ணுறேன். 2 பீட்ஸாக என்ன பண்ணிக்கணும், ஆரி செயின் ஸ்டிச்சில் இந்த மாதிரி பீட் ஒர்க் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். சில்வர் பீடாக இருக்கிறனால யூஸ் பண்ணுற த்ரெட் டயால்ஜி 702 இந்த நம்பரில் உள்ள சில்வர் ஜரி த்ரெட்டை வச்சு தான் இப்போ நான் இந்த கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது எப்போயுமே 2 பீட்ஸ் இல்லாட்டி 3, அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யாதீங்க, பீட்ஸ் கோர்த்து ஸ்டிச் பண்ணாதீங்க, ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி மிரர் ஒர்க்கை சுற்றி அந்த ரவுண்டு சர்க்கிளை சுற்றி என்ன பண்ணிக்கலாம், பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எண்ட் நாட் போட்டு முடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற மிரருக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு கண்டினியூஸ் பீட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்லைன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸ் பீட் 1 ரோ கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸ்டோன் ஒர்க்கும் இதில் கொண்டு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண ஸ்டோன் வந்து சில்வர் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதனுடைய சைஸ் வந்து 12 mm சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் தான் ஸ்டோன். திலகம் டைப்பில் எனக்கு கிடச்சிது. மேட்சிங்காக இருந்துச்சு இதுக்கு போடும்போது. இந்த ஸ்டோன் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரையாக விட்டுருங்க, அது நல்லா காஞ்சிரும். க்ளூ மட்டும் நல்லா ஸ்டோனுக்கு ஏற்றாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து நெக்லைனுக்கு இந்த மாதிரி உள்ள டிசைன், பேக் நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன். 1 ரோ தான் பீட் ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் இப்படி வந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ பார்க்குறது வந்து ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ்லேயும் நம்ம பேக் நெக்கில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோமோ இதே தான் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி வளைவாக டிசைன் கொண்டு வந்துட்டு மிரர் ஒர்க் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாமே ஒரே போல் டிசைன், ஃபுல் டோட்டலாக நம்ம அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்லீவுக்கும் பாருங்களேன் அதே போல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருந்தேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மிரர் ஒர்க் எப்படி இந்த ஹேங்கிங்ஸ் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக நம்ம மிரர் ஒர்க் ஹேங்கிங்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மிரர் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப ஈஸியான ஒரு மிரர் ஒர்க் ஸ்டிச்சிங் தான். இப்போ உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.